கூத்தாநல்லூரில் 1957 உருவாக்கப்பட்ட மதர்சால தான் இப்போ நம்ம இருக்கோம். ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு மதர்சா. கூத்தாநல்லூர் பெரிய பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதர்சா வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து ஒரு 30 மாணவர்கள் வந்து இந்த மதர்சாவில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரபிக் லாங்குவேஜ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து குரானில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பல பள்ளிகளில் போயிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த 5 வருடம் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பள்ளிகளுக்கு போயிட்டு அந்த பள்ளியில் ஓதக்கூடிய நபர்களாக வந்து அவங்க மாறுவாங்க. அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்வியல் சார்ந்திருக்கக்கூடிய அந்த ஒழுக்கத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்தே வந்து அந்த இளமை பருவ காலத்தில் வந்து ஆரம்பித்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இமாம் அவர்களோட நான் வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாகவே வந்து ஒரு பழமையான இந்த ஊரினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலில் அதுவும் இந்த மதசாலை நின்று பேசுகிறது எனக்கே ரொம்ப ஒரு ப்ரௌடாக இருக்குது. நிறைய பள்ளிவாசல்களில் நிறைய மதசாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் பேஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த மொழி சார்ந்திருக்கக்கூடிய கல்வியோடு சேர்ந்து வாழ்வியோடு சேர்ந்து முக்கியமாக அரபு சார்ந்திருக்கக்கூடிய அந்த குரானோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி ஸ்கில் பேஸ் பண்ணியும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணியிருக்கிறது, அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் வந்து எடுத்து கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது மதசாலை ஜாயின் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூத்தாநல்லூர் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மதசா பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.